இந்த வீட்ல நாங்க எல்லாம் செஞ்சு தரோம், எல்லா சுதந்திரமும் கொடுத்திருக்கோம். அப்புறம் ஏமா இப்படி நடந்துக்கிற? உன்னோட புருஷன் இருக்கான், அவன்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. இப்படி இருந்தா எப்படிமா? நான் என்ன சின்ன குழந்தையா? என்ன எதுக்கு தேடுறீங்க? இல்ல மழையில நனைஞ்சிட்டு வந்து தேடுங்கன்னு நான் சொன்னேனா? நீங்களா எதுக்கு என்ன தேடிட்டு இருக்கீங்க? என்ன அருணாச்சலம், ரொம்ப அருமையா பேசுற உன் மருமக. இந்த பேச்ச கேட்கதான் பார்த்தி கொற்ற மழையில அலைஞ்சிட்டு வந்து நிக்கிறானா? எப்படி பேசுறா பாத்தியா? அக்கா, நீ என்னத்த பேசினாலும் இங்க இருக்கிறவங்களுக்கு புத்தி வராது. உடனே வந்துருவியா? ஒரு பக்கத்துக்கு ஏத்தி விடுறியா? இதே மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி தான். இங்க பார் காவ்யா, இந்த வீட்டுக்கு நீ வாழ வந்திருக்க, அவ்வளவுதான். ஆனா இந்த வீட்டுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அதுக்குள்ள வாழ பழகிக்கணும். அதுக்கேத்த மாதிரி உன்னை நீ மாத்திக்கணும். நீ இப்படியே இருக்கலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, இந்த வீட்ல வாழ முடியாது. உங்க அப்பா வீட்ல தான் போய் வாழணும். இதே மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்க அனுப்பி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நானே எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன். காவ்யா, அவங்ககிட்ட எதுவும் பேச வேண்டாம், நீ ரூமுக்கு போ. நீங்க மழையில நனைஞ்சிட்டு வந்தது உங்க பிரச்சனைங்க, அது எதுக்காக ஏன் மேல போடுறீங்க? என்ன எதுக்கு தேட போறீங்க? நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு வீட்டுக்கு வர தெரியாது? சும்மா எல்லாருமா சேர்ந்து என்ன கார்னர் பண்ணிக்கிட்டு. காவ்யா, உனக்கு இது வேணும்டா? உன் பொண்டாட்டிக்கு நீ சப்பக்கட்டு கட்டினல, இப்ப பாத்தியா? நல்லா உன் மூஞ்சில கரிய பூசிட்டு போயிட்டா. இவ்வளவுக்காகவா நீ இவ்வளவு பறிஞ்சு பேசுன? கடவுள் இருக்காண்டா, இது எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் என்ன வேதனைப்படுத்துனீங்கல்ல, அதுக்குதான் உங்க அத்தனை பேரையும் அவன் வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் இந்த குடும்பத்துக்கு ஒத்தே வரமாட்டா. பேசாம துரைய வர சொல்லி அவளை வெட்டி விட்டுரு. இல்லனா ஜென்மத்துக்கும் இங்க யாருமே நிம்மதியா இருக்க முடியாது.
எனக்காக காவியாவ வேண்டாம்மா. அவளுக்காக நீ நிறைய மன்னிப்பு கேட்டுட்ட. போதும். உன்னை இவ்வளவு அசிங்கப்படுத்துற, ஆனா அவளுக்கு எதிராக நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறல்ல. நிச்சயமா அவன் கூட வாழ மாட்டான் மாமா. என்னோட அருமை உனக்கு போக போக தான் தெரியும். காவியா, எங்கடி போயிருந்த? எதுக்கு இவ்வளவு நேரம்? என்ன பிரியா, நீயும் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? இது அட்வைஸ் இல்லடி, பொறுப்பை எடுத்து சொல்றது. என்னாச்சு உனக்கு? எப்போ எங்க போனாலும் நேரத்துக்கு வந்துருவ. அப்படி லேட் ஆகுதுன்னா ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லிடுவ. ஃபோன் பண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டோம். நான் நம்ம வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தேன். நீ வரலன்னா கொஞ்ச நேரத்துல ஸ்டேஷனுக்கு போறதா இருந்தோம். ஏன் காவியா? என்ன பிரியா இதெல்லாம்? எல்லாருமா சேர்ந்து ஏன் இது ஒரு பெரிய விஷயமாக்குறீங்க? என்ன பேசுற நீ? உன்னை காணுங்கிற அக்கறையில எல்லாரும் பதறி போயிட்டோம். நீ என்னடானா கூலா பேசிட்டு இருக்க? அருணாச்சல மாமால இருந்து பார்த்திபன் வரைக்கும் அத்தனை பேரும் நர்வஸ் ஆயிட்டோம். பார்த்திபன் பாவம் கொற்ற மழையில உன்னை தேடி அலைஞ்சிட்டு வந்தாரு. அதெல்லாம் உனக்கு சாதாரணமா தெரியுதா? நானா மழையில போய் தேட சொன்னேன்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தா நானே வந்திருக்க போறேன். மழையில எல்லாம் தேடி என்ன ஆக போகுது? ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னா லோ பேட்டரி ஆகி ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது கூட புரிஞ்சுக்க முடியாதா? நான் எப்படியோ வந்துருவேன்னு இருக்க வேண்டியதானே? வேண்டாம் காவியா, நீ இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பா அம்மாவுக்கு இது தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமா? இந்த பிஹேவியர் அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்ல, அருணாச்சல மாமாவுக்கும் பார்வதி அத்தைக்கும் கூட தர்ம சங்கடமா இருக்கும் தெரியுமா? நீ வர லேட் ஆனதும் தேவி பெரியமாவும் மஞ்சு சித்தியும் என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? பாவம் அருணாச்சல மாமாவும் அத்தையும் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம போனி குறுகி நின்னாங்க. இந்த அவமானத்தை தேடி தர்றதுக்கா நாம அவங்களுக்கு மருமகளுங்களா வந்தோம். வந்த இடத்துல அவங்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? பெருமை சேர்க்கதான் நீ இருக்கே, போதும். இத பாரு காவியா, உனக்கு நான் முதலும் கடைசியுமா சொல்றேன். இனிமே எதுவா இருந்தாலும் அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லிட்டு செய். இனிமே இந்த மாதிரி பண்ணாத. நீ ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, ஒரு வீட்டுக்கு மருமக, அதுவும் மூத்த மருமக. அத புரிஞ்சுக்கோ. முதல்ல பார்த்திபனை தேடி போய் சாரி சொல்லு. அவரை ரொம்ப பதறி போயிருந்தாருடி. நீ அவர்கிட்ட போய் சாரி, இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுன்னு சொல்லு. புரியுதா? சின்ன விஷயத்தெல்லாம் சும்மா பெருசாக்கிக்கிட்டு.
பண்ற? ஒன்றும் இல்லைம்மா, மழையில் நனைஞ்சதுல ஏதோ கொஞ்சம் ஃபீவர் வர்ற மாதிரி இருக்கு. அதான் கொஞ்சம் சுடு தண்ணி போடலான்னு வந்தேன். டேப்லெட் போட்டு படுத்தா சரியாயிடும். என்னடா காய்ச்சலா? ஐயோ ஐயோ, பயங்கரமா காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கேடா. சரி வா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, வழக்கமா மழையில் நனைஞ்சா வர்றது தானே, மாத்திரை போட்டா சரியாயிடும். டேய், வேற ஏதாவது வேணுமாடா உனக்கு? தைலம் ஏதாவது தரட்டுமா? இல்லை வேணாம், நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் என்கிட்டே இருக்குமா, நான் பார்த்துக்கிறேன். சரி, போய் படுக்கிறேம்மா. யாரு? நான் தாம்மா, கதவை தர. காவியா, தூங்கி இருப்பியோன்னு நினைச்சேன். நல்ல வேளை படிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? சரி, பரவாயில்ல. பார்த்தி உன்னை தேடி போனப்போ மழையில நனைஞ்சிட்டான்ல, அதனால அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சு. ஓ, மழையிலையா? ஆமாமா, தலைவலி உடம்பு வலின்னு வேற சொல்லிட்டு இருக்கான். இந்த தைலத்தை அவன் தலையில தேய்ச்சி விட்டுட்டு கூட இருந்து கொஞ்சம் பாத்துக்கோ, சரியா? ஃபீவர்னா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்ல? நான் கேட்டனே, காலையில பாத்துக்கலான்னு சொல்லிட்டான். நைட்டு மட்டும் நீ அவன் கூட இருந்து பாத்துக்கோ. ரொம்ப காய்ச்சல் ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அவன் கூட மாட இருந்து பாத்துக்கோமா, சரியா? சரிங்க அத்தை. சரி, நான் போறேன். நீ போய் அவனை பாத்துக்கோ.
ஏய் ரம்யா, என்னாச்சு? ஹை ஃபீவர் மாமா, அதான் தண்ணியை நினைச்சு நெத்தில வைக்கிறேன். நீ படு மாமா, படு. மாமா, நம்ம ஹாஸ்பிடல் போலாமா? இப்போ வேண்டாம் ரம்யா, நாளைக்கு பார்த்துக்கலாம். நீ போய் பாடு. இல்ல மாமா, ஃபீவர் ஹையா இருக்கு. இப்போ இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் எப்படி மாமா போறது? இல்லை ரம்யா, நான் பார்த்துக்கிறேன். ஏன் நான் பாத்துக்கிறது தப்பா? ஏன் மாமா, எப்பவுமே ஃபீவர் வந்தா நான் தானே பார்த்துப்பேன். இந்த 15 வருஷமா நான் தானே பண்றேன். இதுல என்ன தப்பு மாமா? ரம்யா, 15 வருஷமா நீ தான் பண்ணிட்டு இருந்த. ஆனா இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரம்யா. முன்னாடி மாதிரிலாம் இருக்க முடியாது. யாராவது பார்த்தா அவங்க நம்மளை தப்பா நினைச்சுக்க போறாங்க. பாக்குறவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன? எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. என் மாமாவுக்கு ஒண்ணுனா நான் தானே பாத்துக்கணும். இன்னைக்கு நைட்டு பூரா நான் தான் உன்னை பாத்துக்க போறேன். ரம்யா, சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே நான் உடம்பு முடியாம இருக்கேன். நீ போமா. இல்ல, நீ கண்ணு மூடி தூங்கு மாமா. நான் தைலம் தேய்ச்சி விடுறேன், நீ அப்படியே தூங்கு. கைய கொடு மாமா. சொன்னா நீ புரிஞ்சுக்கோ. கண்ணு மூடி தூங்கு மாமா. ரம்யா, ரம்யா வேணாம் நீ ரம்யா. பேசாம இரு மாமா. பாத்து பாத்து. மாமா, தண்ணி குடி. ரொம்ப குளிருது ரம்யா. மாமா, நீ படுத்துக்கோ. வா, படு மாமா. மெதுவா பாத்து. பேசாம படுத்து தூங்கு மாமா. நீ இப்படி காவியாக்காக தானே கொட்டுற மழையில நனைஞ்சு காய்ச்சலோட படுத்து கிடக்குற. நீ அவ மேல காட்டுற அக்கறையும் பரிவும் அவ உன் மேல காட்டுறதே இல்ல. ரம்யா ப்ளீஸ், காவியா பத்தி நீ எதுவும் பேசாத.